இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சிமெண்ட், அதாவது சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டுக்கு எப்படி சிமெண்ட் ரிட்டன்ட் பார் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து ஸ்க்ரூ ரிட்டன்ட் இம்ப்ளான்ட்டுக்கு எப்படி பார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் தான். அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் அந்த செலக்ட் பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது எப்படி செலக்ட் பண்ணுறது, அதாவது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான். எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். காட்டிட்டு நான் டிசைன் பண்ணுறது, ரெகுலர் பாருக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். இப்போ ரெகுலர் பாருக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை வந்து ட்ரையல் பாரும், அதாவது சப்போஸ் வந்து இம்ப்ளான்ட் அவங்க ஃபிட்டிங் பார்க்கும்போது, ட்ரையல் ஃபிட்டிங் பார்க்கும்போது சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்னா ட்ரையல் பார் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி அந்த பேர் மட்டும் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து அவங்களுக்கு எத்தனை இம்ப்ளான்ட் அப்படின்னா, நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அவங்களோட பேஷண்ட்டோட ஃபைலை. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், நான் காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் நான் இம்ப்ளான்ட் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ள ஃபைல் கொண்டு போயிட்டு காட்டுறேன். 16லேருந்து 26 வரைக்கும் நம்ம 6 இம்ப்ளான்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் நம்ம பார் பில்லர் செலக்ட் பண்ணோம் இல்லையா, பார் பில்லர் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து டைட்டானியம் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலை சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட்டுக்கு. இது ஸ்க்ரூ ரிட்டெண்டாக இருக்கிறதுனால இங்கே ஸ்க்ரூ ரிட்டெண்டுக்கு வந்து ஸ்கேன் பாடி மெயின் ஸ்கேன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கேன் பாடி மெயின் ஸ்கேன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே கொடுத்துக்கலாம். மொத்தம் 6 இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால மொத்தம் 6 இம்ப்ளான்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே 2, 6, 3, 4, 5, 6 6 இம்ப்ளான்ட்டுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இம்ப்ளான்ட்டுக்கு பார் செக்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, நம்ம ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து கனெக்டர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். கனெக்டர்ஸ் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா பார் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும். டூத் ஷேடு வந்து கொடுத்துட்டு ஸ்கேன் மோடு வந்து டிஜிட்டல் இம்ப்ரெஷன் ஸ்கேன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கணும். இங்கே மீடியா டாக்குமெண்ட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க ஃபைல் வந்து ஆல்ரெடி சேவில் தான் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க எத்தனை இம்ப்ளான்ட் இருக்குது. நான் முன்கூட்டியே நான் செக் பார்த்துட்டேன். 6 இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். முன்னாடி 6 இம்ப்ளான்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பயோலின் இம்ப்ளான்ட்டு. இந்த இம்ப்ளான்ட்டுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. பார் பண்ணுறது எல்லாத்துக்கும் சேம் தான். ஜஸ்ட் வந்து லைப்ரரி மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பயோலினுக்கு நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். அடுத்தடுத்த இம்ப்ளான்ட்டுக்கு வரிசைக்கு அங்கேயே வந்து லைப்ரரி இருக்கும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ வந்து டிசைனுக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து டைரெக்டாக ஸ்கேன் பாடி ஸ்கேன் போட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து டிசைன் பண்ணுறோம். இதுவே வந்து ஃபோட்டோகிராமெட்ரி ஸ்கேனாக இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். அதாவது ஜிஞ்சைவா ஸ்கேன் தனியாக, ஸ்கேன் பாடி ஸ்கேன் வந்து தனியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, இங்கே ஸ்க்ரூ ரிட்டைண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேன் பாடி மெயின் ஸ்கேனை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஃபோட்டோகிராமெட்ரி ஸ்கேனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஸ்கேன் பாடி ஸ்கேன் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து ஜா ஓப்பன் பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பாடி ஓப்பன் பண்ண சொல்லும். அவ்வளோதான். அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே தான். இதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இது வந்து லோவர் ஜா கேட்குது, லோவர் ஜா நம்மக்கிட்ட இல்லை, அதனால் இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இது வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இருக்குது இல்லையா, நான் எல்லாத்துக்குமே தான். இதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் நம்ம வச்சு ஓகே கொடுக்கணும். இப்படி வந்து வச்சுட்டு நம்ம ஓகே கொடுக்கக்கூடாது. இதை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். இப்போது நான் வந்து பயோலின் இம்ப்ளான்ட் இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் பயோலின் இம்ப்ளான்ட்டுக்கு கொடுத்து பண்ணால் போதும். இதுவே வந்து இது வந்து ஆல்ஃபா பயோ இம்ப்ளான்ட்டுக்கு, இது ப்ரீடென்ட் இம்ப்ளான்ட்டுக்கு, இது வந்து நியோடென்ட்டுக்கு, இது வந்து நோபலுக்கு, இது வந்து நாரிஸ்க்கு, ஒரு இம்ப்ளான்ட்டுக்கும் நீங்கள் உங்களோட லைப்ரரி என்னவோ அதை சூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது வந்து இந்த இம்ப்ளான்ட்டுங்கிறதுனால சொல்கிறேன். இது பயோலின் சூஸ் பண்ணுறேன். CMU, MU, யூஸ் எனிவே கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து நான் ஸ்கேன் பாடியை வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ நான் டிசைனிங்கில் FMR டிசைனிங்கில் சொல்லியிருக்கேன். ஸ்கேன் பாடியை வந்து மெர்ஜ் பண்ணும்போது இந்த பொசிஷன், அதாவது இப்போ இங்கே தான் டாட் வைக்க சொல்லியிருக்குது. டாட்டை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு, அதாவது ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கலர் வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இதை மட்டும் நம்ம மூவ் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக இது எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பிங்க் அடிச்சு இல்லையா, அந்த மாதிரி ஆகக்கூடாது. லைட்டாக வந்து நீங்கள் குறைச்சி பார்க்கணும். பார்த்துட்டு கட் வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து லைட்டாக அப்படி டில் பண்ணி, அதாவது இந்த வருது பாருங்கள். இதை டச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வரும்.
இது வந்து வரல, ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் இது பண்ணுறேன். நான் எந்த இம்ப்ளான்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஐயோ இல்லை நான் வந்து ஸ்கேன் பாடி ஸ்கேன் மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து வரலை. நான் வந்து தனியாக இது பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் போதும். இது வந்து ஓகேவாக இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இம்ப்ளான்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஓகே, இது கட் வியூ கொடுக்க வேண்டாம், விட்டுறலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து லைட்டாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூக்குனீங்க அப்படின்னா இது வந்து கலர் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த இடம் ரொம்ப பிங்க் ஆகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது, இது வந்து ப்ளூ ஆகிற அளவுக்கு இருக்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சேம் எல்லா இம்ப்ளான்ட்டுக்கும் இதே மாதிரி தான். மேலே வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து விடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு லைப்ரரி என்ன லைப்ரரியோ அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும், அவ்வளோதான். இது வந்து ஓகேவாக இருக்குது. நம்ம மேலவே எடுத்து விட வேண்டியதில்லை, கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்காக இருக்கு இல்லையா, அப்போ வந்து நீங்கள் லைட்டாக தூக்கி விட்டு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ப்ளூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்கள் பண்ணணும். வேறு எதுக்கும் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணலை. கண்ட்ரோல் ஒரு ஒருத்துக்கும் பண்ணும்போது நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஓகேவாகிடுச்சு. அது ஒரு இம்ப்ளான்ட்டை நீங்கள் லைப்ரரி சூஸ் பண்ணும்போதே அது எங்கே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இதிலே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிரும். இந்த ஸ்டெப்பில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து 6 இம்ப்ளான்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால 6 தடவை இது வந்து கேட்கும். நம்ம இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி டூத் வரும். இது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம இதிலே வந்து எந்த இதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம பார் தான் பண்ண போகிறோம். இந்த அபட்மெண்ட் பாட்டம் அதில் வந்து ஃபுல்லாக வந்து 0 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார் டிசைனிங் நமக்கு வரும். அதான் சேம் தான். நான் அதுலேயும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெப்பை ஸ்க்ரூ ரிட்டர்னுங்கிறதுனால நமக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் கேட்குது. இதில் அந்த இதில் எதுவுமே கிடையாது. நான் அதில் பண்ண சேம் ஸ்டெப்பு தான் இதிலே பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கல் லிங்கோவில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு வித்து வந்து நல்லா நான் அதாவது ட்ரையல் பார் நம்ம பண்ணுறோம், இல்லை ஃபிட்டிங் செக் பண்ணுறதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து வித்து வந்து நிறையா கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப மெல்லிஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பார் ரொம்ப மெல்லிஸாக கொடுக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகி போய் உட்காந்துரும் இல்லையா இம்ப்ளான்ட்டில். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். ஒரு 5, 6 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஹைட்டும் வந்து நல்லா ஜாஸ்தியாக கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம வேறு பண்ணுற அளவுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் பார் தானே பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு ரவுண்டட் கொடுத்துடணும். இங்கே ரொம்ப உங்களுக்கு திக்காக தெரியுது அப்படின்னா லைட்டாக வந்து வித்து மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இம்ப்ளான்ட்டுக்கு நேராக தான் நம்ம வச்சு கொடுக்க போகிறோம். பேஷண்ட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் அவங்க ட்ரையல் பார்க்கும்போது வந்து ஃபிட் ஆகாது. இம்ப்ளான்ட் வந்து அது ஆங்குலேஷன்னாலையா இல்லை வந்து ஸ்கேன் பண்ணதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதனால செக் பண்ணும்போது அதை செக் பண்ணுறதுக்காக வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரையல் பார் வந்து இந்த சேர் சைட்லேருந்து பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டிசைனிங்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்டிங் போட்டு அவங்க வாயில் வந்து செக் பண்ண போகிறோம் தான். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ரெகுலர் பார் வரைக்கும் கொடுத்ததில்ல. ரெகுலர் பார் எப்போயா தான் கொடுப்போம். அது ரெகுலர் பண்ணுறதுக்கும் சேம் இதே தான். இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப வெளியில் இருக்குது இல்லையா, இதை வந்து உங்களுக்கு நேராக வச்சுட்டு செட் ஃப்ரம் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு அண்டர் கட் இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் உள்ளே போயிடுச்சு ஓரளவுக்கு. அதான் இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போது ட்ரையல் பார் கொடுக்கும்போது அவங்க ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க கொடுப்பாங்கிறதுனால நம்ம வந்து இங்கே ரொம்ப வந்து ஜிஞ்சேவா அடாப்ட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஜிஞ்சேவாக்கு கீழே இருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த இம்ப்ளான்ட் வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்குன்ட்டு தான் பார்க்க போகிறாங்க. அதனால் நம்ம இந்த ஜிஞ்சேவாக்கு அடாப்ட் ஆகாமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இம்ப்ளான்ட் தெரியுதுல்ல, இம்ப்ளான்ட் தெரிகிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கணும். அதனால் நான் ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் இந்த பிங்க் கலர் ஏரோ மார்க்கை கண்ட்ரோலாக நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணலை. இது மவுஸில் அப்படியே நான் ஜஸ்ட் அப்படியே கீழே இருக்கிறேன். சிமெண்ட் ரிட்டன்ட் பாராக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து மேலே தான் ஏற்றிக்கணும். ஏன்னா அது ரொம்ப கேப்பு இருந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கேப்பு வரும். அதனால் இந்த ஸ்டெப்பில் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ தான் ஃப்ரீ ஃபார்ம் பார் வந்து கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இங்கே அட்டாச்மெண்ட்டு கொடுத்துட்டு ஜெனரிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இங்கே வந்து இந்த பேராமீட்டர் டிசைன் அது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்துடும். இதை வந்து ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுதான் இந்த ரொட்டேட்டு ஸ்கேல்னால் கொஞ்சம் வந்து இது வந்து பெருசு பண்ணும், மூவ்னா மூவ் பண்ணும், ரொட்டேட்னா ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான். இதை வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணணும். இதோட சைஸ் வந்து லென்த் வந்து பெருசாகணும் அப்படின்னா இதை டச் பண்ணிவிட்டு இது வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இதோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், நீளமாகாது. நீளம் ஆகணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் அப்படியே மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பெருசாகும். இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கனெக்டர் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பார் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா இந்த கனெக்டர் கொடுக்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிள் வளையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறோம். அப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மூவ் கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஒருவர்களுக்கும் நகர்த்தி வச்சுக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாக இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறதுக்கு ஷிஃப்ட் கொடுத்து லைட்டாக வந்து கர்சர் மட்டும் இது பண்ணோம் அப்படின்னா இது ஆகிடும். ஓகேங்களா. லோவரில் வந்து நம்ம கொடுக்கும்போது இதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா அப்ளை ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இதோட வந்து அப்ளை ஆகும். இப்போ நம்ம அப்ளை ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிரே கலராக ரெண்டுமே மாறினா தான் நம்ம ஃப்ரீக்கு கொடுக்கும்போது இது ரெண்டையும் வந்து நம்மளால் ஸ்மூத் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுனா இது வந்து எல்லோ கலராக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அதை நகர்த்தணும். முன்ன பின்ன நகர்த்திட்டு நீங்கள் அப்ளை கொடுக்கும்போது இது வந்து ஃபுல்லாக வந்து கிரே கலராக மாறிடும். இப்போது ஃப்ரீ கொடுத்துட்டு ஸ்மூத் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து குறைச்சிக்கலாம். இது நம்ம குறைச்சாலும் குறைச்சிக்கலாம், குறைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நான் குறைச்சிக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபுல்லாக குறைச்சிட்டு இது இந்த பேஷண்ட்டோட பார் தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பேஷண்ட்டோட நேம் எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப குறைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது இதை பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் வந்து தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ நேம் ஆட் பண்ணுறது சேம் அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு லைப்ரரியை சூஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷனில் இப்போ இந்த பேஷண்ட் இருந்தால் சித்ரா தேவி, அப்படியே நீங்கள் சித்ரா தேவி லோவர் பார் அவ்வளோதான் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பேர் வந்துருச்சு இல்லையா, இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ இதை முன்ன பின்ன நகர்த்தணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக நகரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து கர்சர் மட்டும் மூவ் பண்ணால் போதும். அவ்வளோதான். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக திருப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா திருப்பிக்கலாம். இதை வந்து வெளியில் வந்து எம்போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த எம்போஸ் ஆப்ஷன் இருக்குது. இல்லை கொஞ்சம் டீப்பாக வேணும், டீபோஸ் அப்படிங்கிறது வேணும்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து பேர் வந்து உள்ளே அப்படியே போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து பேர் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஃபார்ம் பார் கொடுத்துட்டு நான் பேர் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். திருப்பி ஃப்ரீ ஃபார்ம் பாருக்கு போனால் இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு நமக்கு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வந்து இங்கே ஸ்க்ரூ ஹோல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே, அதுவாகவே ஸ்க்ரூ ஹோல் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐம் டன் கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.